நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி இந்த பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அதை விட ஏழைகளும் தினக்கூலிகளும் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை ஏன்டா இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏழைங்கள்கிட்ட போயிட்டு கிட்னி திருட்டுகள் வந்து ஒரு சில ஏஜென்ட்ஸுங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வந்து சேர்ந்த ஒருத்தவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிகிட்ட 10 லட்ச ரூபா காசு தரேன் வாங்க, பள்ளிப்பாளையம், நாமக்கல் வந்து பள்ளிப்பாளையங்கிற ஏரியாவில் ஒரு பெண்மணிகிட்ட வந்து 10 லட்ச ரூபா தராங்க வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க காசு கடன் கேட்க போகும்போது, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறா, 2 கிட்னி இருக்கா, ஒரு கிட்னி கொடுங்க, உங்களுக்கு வந்து அந்த 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போய் காசு ஆப்ரேஷன் பண்ணிட்டு காசு கொடுக்காம இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் பண்ணியிருக்காங்க. தா அப்படின்னு ஆரம்பிக்கிற காலேஜ்லேருந்து. ஸோ இப்படிலாம் வந்து ஏழைங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, உடல் உழைப்பு தான் பிடுங்குறாங்கன்னு பார்த்தோன்னா உடல் உறுப்புகளையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலில் போகிறவங்க கொஞ்சம் அவேர்னஸாக போங்க, சொந்த பந்தங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போங்க.